அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நண்பன் 9468 நான் தான் பேசிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி மண்டே, அன்றைக்கி எல்லாம் வேறு லெவலில் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ரோட்டில் தான், வில்லேஜ் ரோட்டில் தான் இருக்கேன் நான். சரிங்களா, தெரிஞ்சு பார்த்தீங்களா பின்னால் இதான் எங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய வழி, இது பாதை. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ அந்த பதிவு வந்து எதுக்காகனா, ஒரு சின்ன ஆட்டோகிராஃப் அப்படின்னு பார்த்துங்களேன். இந்த ரோட்டில் வந்து ரொம்ப வருஷக்கணக்காச்சு நான் இது மாதிரி நடந்து போய். சரிங்களா, இவ்வளோ நல்லா டூ வீலர் வந்துட்டு இருந்தேன். இப்போது டூ வீலர் இல்லாத காரணத்தினால அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஏதோ ஒரு வேலையை போயிட்டுருக்கேன், வில்லேஜ் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில்லேஜுக்கும் எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோமீட்டர் வரும் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு. ஸோ அதை தான் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ நான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரோடு, இந்த ரோடு தான் ஒரு காலத்தில் ஒரு மண் ரோடு. இது பூராவுமே மண் ரோடு இது. சரிங்களா, இந்த மண் ரோடு. இங்கே புளி மரத்துட்டு பார்த்திங்களா, இந்த புளி மரத்துக்கிட்ட தான் நாங்கள் இருப்போம். முன்னெல்லாம் வந்தோம்னாக்கா அங்கே தான் எங்களுடைய இடம். நல்ல வெயிலுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நெல் கொடுக்குற இடம் அது. ஆமாங்க, பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி ஒரு திறந்தோப்பு தான், தெரியுதுங்களா, திறந்தோப்பு தான். இந்த பக்கமும் தென்னந்தோப்பு தான் நிறையா. ஸோ ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, அமைதியான ஒரு இடம். சரிங்களா, எந்த ஒரு சத்தமும் இல்லை. எல்லாம் இந்த குருவிக்காக கத்துறது சத்தம் தான் கேட்கும். அருமையான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம் இது. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிது ஒரு அற்புதமான ஒரு இது தான் சூழ்நிலை. ஆனால் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை வந்து வச்சு தக்க வச்சு பாதுகாத்துக்க தெரியாது. ஸோ அது மாதிரி மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. சரிங்களா, என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் பழைய நம்ம இருந்து அந்த இடத்த வந்து மறக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நம்ம இருந்து வந்த இடத்த வந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். கண்டிப்பாக மறக்கக்கூடாது. வசதிகள் வந்து பல வகையில் வசதிகள் வரும். ஆனால் என்னவே இருந்தாலும் கடைசி ஆரம்ப காலத்தில் இருந்த வசதி மறுபடியும் வரப்போகிறதில்ல. சரிங்களா, வசதி நடுப்புற வந்து எப்படியோ வரும், எப்படியோ போகும், எந்த முறையிலையோ வரும், எந்த வழியிலும் போகும். அதுக்கு வழிவாய்க்கால்கள் எதுவுமே கிடையாது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாம் நண்பர்களே, கண்டிப்பாக அந்த பதிவு பிடித்ததில்லை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல்லை கற்றுடுங்க. அப்போ தான் நம்ம படிப்போ உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளி கேமரா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். பார்த்திங்களா, வெறும் திறந்தோப்பு தான். நல்ல பசுமை நிறைந்த இடம், கண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சுற்றி திறந்தோப்புங்க தான் நிறைய. சரிங்களா, இதுதான் ஒரு காலத்தில் நாங்கள் படிக்க போகும்போது இருந்த ரோடு இது. ஸோ மண் ரோடாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் காலமாக தான் தார் ரோடாக இருக்குது. எந்த ஒரு போக்குவரத்து கிடையாது. சரிங்களா, ஒரு அமைதியான சூழ்நிலை பாருங்கள். ஒரு திறந்தோப்பு தான். ஓகே நண்பர்களே, வாங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். கண்டிப்பாக அந்த பதிவு பிடித்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கணும் அந்த வில்லேஜ் லைஃப். அது வில்லேஜில் வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியாது அதனுடைய அரும் பெருமை என்னன்னு. ஸோ கண்டிப்பாக வாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நான் இங்கே நடந்து போயிட்டுருக்கேன். சரிங்களா, ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பதிவு போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். நம்ம பதிவுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, நல்லா லைக் கொடுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை மீண்டும் சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் 9468. பாய், see you.